வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். நம்மளோட பர்சனல் வெல்னஸ்க்கு, அதாவது நம்ம நல்லா இருக்கிறதுக்கு இயற்கையான வழிகள்ல என்னெல்லாம் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த டாபிக்கோட ஆரம்பமே ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டேட்மெண்ட்டோட தான் தொடங்குது. அது என்னன்னா, மருந்து மட்டுமே தீர்வில்ல, மனசு தான் ரொம்ப முக்கியம். பாருங்களேன், இது வெறும் உடம்ப பத்தி மட்டும் பேசல, நம்ம மனசோட முக்கியத்துவத்தை எவ்வளவு அழகா சொல்லுது இல்லையா? நம்மளோட முதல் பாயிண்டே இதுதாங்க. நம்ம மொத்த ஆரோக்கியத்துக்கும் நம்ம மனநிலையும் நம்ம இமோஷன்ஸும் தான் ஃபவுண்டேஷன் மாதிரி. மனசு அமைதியா ரிலாக்ஸ்டா இருந்தா மத்த எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும். அதாவது உண்மையான அன்பும் கூடவே ஒரு அமைதியான மனநிலையும் சேரும்போது அதுதான் ஒரு லாங் லாஸ்டிங், ஒரு நெருக்கமான உறவுக்கு அடித்தளமா இருக்குதுன்னு சொல்றாங்க. இது வெறும் ஏதோ எமோஷனலா சொல்ற விஷயம் மட்டும் இல்ல, நம்ம ஹெல்த்துக்கு இது ஒரு ரொம்ப முக்கியமான ஸ்டார்டிங் பாயிண்ட். சரி, மனசை பத்தி பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம உடம்பு. நம்ம உடம்புக்கு தேவையான ஃபியூல், அதாவது சக்தி எங்க இருந்து கிடைக்குது? நாம சாப்பிட்ற சாப்பாட்டுல இருந்து தான். அதனால இந்த முழுமையான ஆரோக்கியம்னு பேசும்போது சாப்பாட்டை விட்டுட்டு பேசவே முடியாது. இதுல சில ஸ்பெசிஃபிக்கான டிப்ஸ் கூட இருக்கு. உதாரணத்துக்கு, டெய்லி செவ்வாழைப்பழம் சாப்பிட்டா அது வீரியத்தை அதிகப்படுத்தும்னு சொல்றாங்க. அதே மாதிரி நல்ல சத்துள்ள வெற்றிலை மெல்றது இயல்பாவே காம உணர்வை தூண்டும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. செவ்வாழை, வெற்றிலை மாதிரியான சில குறிப்பிட்ட உணவுகளை தாண்டி ஜென்ரலா நம்ம ஹெல்த்துக்கு சப்போர்ட் பண்ற சில உணவுகளையும் பரிந்துரைக்கிறாங்க. அதாவது பாதாம், பிஸ்தா, முட்டை, கேரட் இந்த மாதிரி சத்தான உணவுகள் நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியையும் தெம்பையும் கொடுக்கும். ஓகே, அடுத்த செக்ஷனுக்கு போலாம். இதுல நம்ம லைஃப் ஸ்டைலை இன்னும் பெட்டரா மாத்தக்கூடிய 5 முக்கியமான பழக்கங்களை பத்தி ரொம்ப சிம்பிளா ஈஸியா ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு கைட்லைன்ஸை பார்க்கலாம். இந்த 5 ஹேபிட்ஸையும் நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இங்க ஸ்டெப்ஸா கொடுத்திருக்கு. டெய்லி எக்ஸசைஸ், ஹெல்த்தியான ஃபுட், போதுமான தூக்கம், கெட்ட பழக்கங்களை அவாய்ட் பண்றது, அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது. இது ஒரு கம்ப்ளீட் ஹெல்த்துக்கான ஃபார்முலா மாதிரி தான், பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹேபிட் எக்ஸசைஸ். இது ஏன் இவ்ளோ முக்கியம் தெரியுமா? நம்ம டெய்லி எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம உடம்புல பிளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருந்தா தானே உடம்புல எல்லா பார்ட்ஸுக்கும் தேவையான எனர்ஜியும் ஆக்சிஜனும் போய் சேரும். அதனால இது நம்ம ஓவரால் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது 3வது பழக்கம், தூக்கம். இதோட முக்கியத்துவத்தை பாருங்க. நாம போதுமான அளவுக்கு தூங்கினாதான் நம்ம உடம்புல ஹார்மோன்ஸ் எல்லாம் கரெக்டா பேலன்ஸ் ஆகும். இந்த ஹார்மோனல் பேலன்ஸ் தான் நம்ம மூட், நம்ம எனர்ஜி லெவல்னு பல விஷயங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த கம்பேரிசனை கொஞ்சம் பாருங்களேன். நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எப்படி குறையுதுன்னு பாருங்க. அதே சமயம் நம்ம ரிலாக்ஸ்டா அமைதியா இருக்கும்போது நம்ம ஓவரால் வெல்பீங் எப்படி சூப்பரா இருக்குன்னு இது தெளிவா காட்டுது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறது எவ்வளவு முக்கியம்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? இது ஒரு முக்கியமான வார்னிங்னே சொல்லலாம். ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் மாதிரியான பழக்கங்கள் நம்மளோட சக்தியை குறைச்சிடும்னு ரொம்ப தெளிவா சொல்றாங்க. அதனால இந்த மாதிரி பழக்கங்களை விட்டுடுறது நம்ம ஹெல்த்துக்கு நாமளே செஞ்சுக்கிற ஒரு பெரிய நல்லது. ஓகே, இப்ப இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். நாம இது வரைக்கும் தனித்தனியா பார்த்த மைண்ட் செட், சாப்பாடு, லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் இது எல்லாமே எப்படி ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகி ஒரு கம்ப்ளீட் வெல்னஸை உருவாக்குதுன்னு ஒரு சின்ன சம்மரி பார்த்துடலாம். இந்த முழு விஷயத்தோட சென்ட்ரல் ஐடியாவே இதுதாங்க. முழுமையான ஆரோக்கியம், அதாவது ஹோலிஸ்டிக் வெல்னஸ்ங்கிறது நம்ம மனசு, உடம்பு, நம்ம டெய்லி ஹேபிட்ஸ் இது எல்லாமே சேர்ந்த ஒரு காம்பினேஷன். இதுல ஏதாவது ஒன்ன மிஸ் பண்ணா கூட நமக்கு முழுமையான பெனிஃபிட் கிடைக்காது. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு நிமிஷம், ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். சில்டினாஃபில் சிட்ரேட், அதாவது வயாக்ரா மாதிரியான மருந்துகளை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா ஒரு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி மருந்துங்களுக்கு சில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கலாம். அதனால டாக்டர் அட்வைஸ் இல்லாம நீங்களா எதையும் ட்ரை பண்ணாதீங்க ப்ளீஸ். சரி, இந்த அனாலிசிஸை ஒரு பவர்ஃபுல்லான கேள்வியோட முடிச்சுக்கலாம். இன்னைக்கு நாம பேசின விஷயங்கள்ல இருந்து எந்த ஒரு நல்ல பழக்கத்தை நீங்க இன்னைக்கே உங்க லைஃப்ல கொண்டு வர போறீங்க? அது ஒரு சின்ன சேஞ்சா இருந்தா கூட பரவாயில்ல, அது உங்க ஹெல்த்ல ஒரு பெரிய பாசிட்டிவான மாற்றத்தை கண்டிப்பா கொண்டு வரும். ஊக்கம் தரும் பொன்மொழிகள் மற்றும் உண்மை தகவல்களை அறிய புலி மோட்டிவேஷன் அண்ட் ஃபேக்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.